சண்டே ஈவினிங் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போகும்போதே மணி ஒரு 8:30 மணிக்கிட்ட இருக்கும். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 9 மணி ஆகிடும். அதுக்கு மேலே போயிட்டு என்ன செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சா, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டயர்டாக வேறு இருந்தது. நமக்கு மட்டும் இப்போ என்ன செஞ்சு சாப்பிட்றது, போகிற வழியில் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு தான் போயிருந்தேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஈவினிங் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. நல்ல குளிருக்கு சூடாக சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு அந்த கிரேவிங்ஸ்க்காக சாப்பிட்டாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அஸ்யூஷுவல் எப்பவும் போல் ஒர்க்கிங் டே தான். ஸோ எனக்கு மட்டும்தான் எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து செஞ்சுருந்தேன். நம்ம ஒரு ஆளுக்காக எங்கள் காலையில் தனியாக மதியம் தனியாக செய்கிறது, அதனால் காலையில் மதியம் ரெண்டுக்கும் சேர்த்தே ஒன்றா தான் செஞ்சுருந்தேன். சாப்பாடு வந்து வடிச்சிட்டு அதை தொட்டுக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அப்படியே முருங்கைக்காய் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். வீட்டில் ஹஸ்பண்டோ இல்லை தம்பி அம்மா யாராவது இருந்தாங்கன்னா பார்த்து செஞ்சு கொடுக்கணும்னு தோணும். பட் நமக்குன்னு செய்யும்போது உப்பு காரம் கூட சரியாக பார்க்க மாட்டோம். நிறைய வீட்டில் இது இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோக்கா பெருசாக ஒன்று டேஸ்ட்டெல்லாம் செஞ்சனான்னு கேட்டால் கிடையாது. ஏதோ செஞ்சு சாப்பிட்ணுமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அந்த டைம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து 90 சாங்லாம் போடுவாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நானுமே ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ ஈவினிங் தான் வந்து வேலையை பார்க்கணும். பாய்.